வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம ஐடிபிஐ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அதுல இங்கிலீஷ் இப்போ பார்க்க போறோம். எத்தனை கொஸ்டின்? 50 கொஸ்டின்ஸ். எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுவோம். எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல அப்படிதான் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்டே ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதுனால நான் அதை வச்சு போடுறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். Rearrangement of sentences. It also suggests that users update and install the latest updates and softwares to protect the computer from viruses. To control this virus, ஸோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வைரஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வைரஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவா இருக்கும். சரியா, வைரஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. ஓகே, some of these identified aliases Crydex spreads by சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். எங்க வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வைரஸ், அதுக்கப்புறமா திஸ் வைரஸ், அப்புறம் வைரஸோட எக்ஸ்பிளனேஷன். இந்த பேசேஜ்ல பாத்தீங்கன்னா வைரஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர் அதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வைரஸ், எந்த வைரஸ், அதை பத்தின அதனுடைய ஒர்க், நேச்சர் ஆஃப் ஒர்க், அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர். அப்படிதான் வந்துட்டு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் have alerted e-banking users against the destructive activity of a virus which attacks and steals personal login secrets and passwords of an individual. ஓகே, ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஹேக் பண்ணிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஓகே, இதுதான் கண்டிப்பா ஃபர்ஸ்டா இருக்கணும். கலர் மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப். நெக்ஸ்ட் இங்க அ வைரஸ்ன்னு சொல்லியாச்சு, இங்க அ வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திஸ் வைரஸ் பார்க்கலாமா. திஸ் வைரஸ் ஆஃப் தி டெட்லி ட்ரோஜன் வேரியன்ட். அப்ப ட்ரோஜன் வைரஸ் நிறைய சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்ணும்போது ட்ரோஜன் வைரஸ் இருக்கும்ல. கொரோனா வைரஸ் பத்தி நம்ம பேசல, சிஸ்டம்ல இருக்கிற வைரஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ட்ரோஜன் வேரியன்ட் இஸ் கன்சிடர்ட் நோட்டோரியஸ். ட்ரோஜன் வைரஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு தீங்கு விளைவிக்க ஒன்னா இருக்கு சாஃப்ட்வேர்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வைரஸ்ன்றது வந்துட்டு நெக்ஸ்ட் சி. அடுத்து என்ன வரும், some of this identified, இத படிச்சிடலாம். This virus of the deadly Trojan variant is considered notorious as it can assume as many as six aliases to perpetrate its activities. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 6 aliases அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது some of these identified aliases, அது கண்டினியூட்டி. சரிங்களா, some of this D. ஓகே, some of these identified aliases judo and dapato can be noticed by these names when they appear online and together they have been named as Crydex. அதுக்கப்புறமா தான் கிரிடெக்ஸ்க்கு வந்திருக்காங்க. சரிங்களா, இங்க கனெக்டிங் டேர்ம் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வைரஸ்னா என்ன, ஹேக்கிங் பத்தி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா வந்து வைரஸ் ஹேக்கிங் என்ன ஹேக் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திஸ் வைரஸ்லயே அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 6 aliases சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா these aliasesன்றது கனெக்டிங், ஒவ்வொரு லைனும் இங்க கனெக்டிங் ஸ்டேட்மெண்டா தான் வருது. இதுல கிரிடெக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கிரிடெக்ஸ் பத்தி சொல்ல போறோம். கிரிடெக்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் by simultaneously opening a backdoor for downloading a number of malicious files once it enters a user's personal internet working stream. ஓகே, அந்த கிரிடெக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல ஒரு ஃபைல்ல என்டர் ஆனா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடும் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ. அதுக்கப்புறம் டு கண்ட்ரோல் திஸ், இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு டு கண்ட்ரோல் திஸ் the anti-sabotage cyber agency. ஸோ இந்த ஹேக்கிங் நடக்குது இல்லையா, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சைபர் ஏஜென்சி வந்துட்டு
இருக்காங்க has recommended some measures for user to deploy in their internet enabled device from where they perform their e-operation. சரிங்களா? இன்டர்நெட் மூலமா இந்த வைரஸ் வந்துட்டு எங்க இருந்து அவங்க அக்சஸ் பண்றாங்க, எந்த டிவைஸ்ல இருந்து அக்சஸ் பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு ஆன்டி சாப்படேஜ் சைபர் ஏஜென்சி அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு இதெல்லாம் வாட்ச் பண்றாங்க, மானிட்டர் பண்றாங்க. சரிங்களா? எந்த டிவைஸ்ல இருந்து ஹேக் பண்றாங்க, எப்படி வருது அப்படின்றத மானிட்டர் பண்ணும்போது அடுத்தது கண்ட்ரோல் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கிறதுக்கு இங்க வந்துட்டாங்க. பி லாஸ்டா என்ன இருக்கு? 1 2 3 4 5 ஏ தான். இட் ஆல்சோ சஜஸ்ட் தட் யூசர்ஸ் அப்டேட் அண்ட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் டு ப்ரொடெக்ட் கம்ப்யூட்டர் ஃப்ரம் வைரஸஸ். அவ்வளவுதான் ஏ. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அவங்களே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கனெக்டிங் டேர்ம் மூலயமா நம்ம எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ் இன்ட்ரோ, அடுத்தது வைரஸோடைய ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய அலைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கு, அவங்க மானிட்டர் பண்ணி ஒர்க் பண்றாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, FCDEBA இதுதான் ஆர்டர். இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஃபிஃப்த் எதுபா இருக்கு? பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் இ. ஃபர்ஸ்ட் எஃப், செகண்ட் சி, லாஸ்ட் ஏ. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? அவ்வளவுதான், லாஸ்ட் முடிஞ்சதா? ஓகே, டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்கப்பா. டபுள் ஃபில்லர் பார்ப்போம். The government is dash on making Binami property laws even more dash. The government is interested. ஓ, பினாமி ப்ராப்பர்ட்டில வந்துட்டு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டுதா? இல்ல, கீன் ஆன். சரிங்களா? அதாவது நார்மல் கீன் ஆன், வாட்ச் கேர்ஃபுல்லி, அதுக்கு தான் வந்துட்டு கீன் அர்த்தம். அப்ப கவர்மெண்ட் இஸ் keen on making Binami property laws even more stringent. Second point. Okay. அடுத்து, the government has directed, the government has ordered. கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குமா? கோர்ட் ஆர்டர்னா ஓகே, கவர்மெண்ட் ஹேஸ் ஆர்டர்னு வராது. கவர்மெண்ட் விருப்பத்தை தெரிவிக்காது, விஷஸ் கிடையாது. கவர்மெண்ட் வான்ஸ், கவர்மெண்ட் நோ, கவர்மெண்ட் வான் பண்ணாது. ஓகே, கவர்மெண்ட் டைரக்டட், கவர்மெண்ட் ஹேஸ் டைரக்டட் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் டு எண்ட் தேர் ஸ்ட்ரைக் அண்ட் ரெஸ்யூம் ஒர்க் வித் இமிடியேட் எஃபெக்ட். ஸோ ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு, டாக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு அவங்க வேலையை தொடரலான்றாங்க. ரெஸ்யூம் ஒன் தான். The world is dash on 6 mass extinction. The world is begin on, no, launching on. The world is releasing. The world is going on its 6th mass extinction. அடுத்தது இங்க speeder than they used. ஓகே, சோ கோயிங் ஆன்றது தான் பெர்ஃபெக்ட் மேட்சா இங்க இருக்கு. ஸ்பீடர் தேன், அது கரெக்ட் தான். The time you visit a railway station, the time you visit a railway station and leave eatables on the floor, get caught up a fine of 500 rupees. Next time நீ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஈட்டபிள்ஸ் சாப்பிட்டு நொறுக்கு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருந்தனா, குப்பை பண்ணிருந்தனா, உனக்கு ஃபைன் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் தான். ஓகே, த நெக்ஸ்ட் டைம் ரெடி டு காட் அப் ஃபார் ஃபைன் கட்ட ரெடியாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
Okay, sorry. எத்தனாவது question? Next time வந்தாச்சு. அடுத்தது a smart insulin patch. A smart insulin patch that can view, that can discharge, that can discrete, that can release. Okay. A smart insulin patch that can release dose of insulin into bloodstream could replace painful injection for diabetics. Fourth, in his, okay, இப்போ Phyllis got over. இப்போ நம்ம வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் வந்தாச்சு. எரர் ஸ்பாட்டிங் பார்ப்போம். எங்க எரர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. In his letter to the employees, the CEO detailed the procedure for give up the issue of subsided letter. Give up na என்னப்பா? விட்டு கொடுக்கறது. சரிங்களா? ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா அதை விட்டுட்டேன்றதுக்கு give up. சரிங்களா? அதை சொல்லலாம். give up இங்க வருமா? அது இல்லாம ஃபார் கொடுத்துருக்காங்க. எரர் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட் தான் எரர் இருக்கு. சரிங்களா? In his letter to the employees, the CEO detailed the procedure for give away na distribute ஒரு விஷயத்த something giving in a free manner அப்படின்னா ஓகே. கிவ் அவே அதுக்கு மீனிங். கிவ் அப்னா விட்டு கொடுக்கறது. சரியா? ஸோ இப்போ இங்க என்ன வரும்? ஃபார் கிவிங் அவே அப்படின்றத வரணும். ஃப்ரேசல் verb error. for அதுக்கப்புறமா ing form. for giving away the use of subsided LPG. So third, the pace on hiring in the IT industry, one of India's largest job creators, is expected to be slow in the coming years. The pace on hiring, no error in this. அடுத்தது, by the end of this month, a live commentary of the traffic situation in all districts of the state will be available on major social networking sites. By the end of this month, first errorல second பாருங்க, a live commentary of preposition based error. preposition error இங்க a live commentary on வரணும். comment on சொல்ற மாதிரி commentary on the traffic situation. Okay, next. Rising at an alarming rates. An alarming சொல்லியாச்சு. An alarming ரப்போ ஒன்னு தான். அது நான் rates. An alarming rate. The number of crimes in the city. Okay. First, farmers have coming forward to sell stored crops, raising hopes among gold trades that rural demand for the yellow market will pick up. Farmers have அப்புறம் என்னப்பா? கம்மிங் அப் வரக்கூடாது. have வந்தா v3 யூஸ் பண்ணும். come came come. அப்போ வந்து have come forward. first, medical services in state run hospitals. Medical services in state run hospitals remained paralysis for the second consecutive day, with the most senior resident doctor. The most senior resident doctor வரணும். சரிங்களா? third, மோஸ்ட்க்கு முன்னாடி the யூஸ் பண்ணும். Failure to act on climate change could cause an estimated 50,000 deaths
57,000 deaths in the country by 2100. So no error. From experiencing the highest of highs to the lowest of lows, if there is one thing that has remained constant, it is the leader's calmness. From experiencing the highest of highs, high to low, higher to lower na okay. இங்க வந்து பாத்தீங்கன்னா the highest of highs and the lowest of lows ன்னு வரணும். Preposition error. The municipal corporation has decided to build with a control room to look into. The municipal corporation has decided to build a control room சொன்னா போதும் with தேவையில்ல. To build a control room to look into the complaints for waterlogging. Dreaming big, a growing number of, okay, again a growing number of சொன்னா போதும், a growing numbers ன்னு வரக்கூடாது, சரிங்களா? so a கொடுத்திருக்கிறதுனால a growing number of ன்னு சொல்லணும். செகண்ட் error. அடுத்தது என்னப்பா? ஆர்சி கேட்டிருக்காங்க. ஆர்சி வந்துட்டு அப்புறம் பண்ணலாம். ஓகே, எத்தனை கொஸ்டின் ஆர்சி? கண்டிப்பா ஒரு 10 கொஸ்டின் வச்சு கேட்டிருப்பான். ஓகே, லாஸ்டா பண்ணலாம் ஆர்சி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம், பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லாஸ்டா ஆர்சி பண்ணலாம். ஓகே, with live in an age of massive income disparity and people tends to, people சொல்லியாச்சு, people tend, சரிங்களா? டென்ஸ் கிடையாது, இங்க வந்து 10 ப்ளூரல்ன்றதுனால tend to define themselves, tend to define themselves வரணும். peopleன்றதுனால அங்க அடுத்தது வந்துட்டு s ஃபார்ம்ல எழுதக்கூடாது. to define themselves, tend to define themselves. third part. ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா third part. The non-aligned movement was founded in 1961 by a group of countries trying to chart an independent path freely influenced of, அப்ப influence of சொல்லணும், influenced by something அப்படின்னா பரவாயில்ல. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? influenced by something கொடுத்திருந்தா ஓகே, நம்ம வேற எதனா சேஞ்சஸ் கொடுக்கலாம். influenced இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஆஃப் கொடுத்திருக்காங்க. influence ஆஃப் வரணும், influence அங்க வரணும். அடுத்தது ஃப்ரீ path, independent path free from influence of. okay, independent path free from the influence of. so எங்க இருக்கு? fourth part. okay, path to chart an independent path free from influence of the US and USSR. okay, fourth part. According to RBI's annual report, six sectors account for the majority of bad debt in Indian banks. 6 sectors account for the majority of bad. No error, no replacement, இருக்கிறதே கரெக்டா தான் இருக்கு. It is important to encourage people that, it is important to encourage யார? தட் வரல, people வந்துட்டு சொல்றாங்க who derive changes, who drive changes. okay, first part. It is important to encourage people
who drive changes in an organization. Okay, first peopleன்றதுனால அங்க who conjunction நம்ம யூஸ் பண்ணோம். many scientists doubts. so many scientists சொல்லியாச்சு, s ஃபார்ம்ல வரக்கூடாது. doubt whether that genetically modified crops. okay. 2, a series of exhibitions and events will take place next week in showcasing the countries. okay, by showcasing, in order to showcase. okay, இங்க பாத்தீங்கன்னா a series of exhibitions and events will take place next week in order to showcase the country's diverse art and culture. Second, useful commodity. okay, to head off an environmental crisis, researchers are working on converting food waste, convert into சொல்லுவோம் இல்லையா, அப்போ converting food waste into useful commodities. first எடுத்துக்கலாமா? converting food waste into useful commodities. so first option. அடுத்து, part of the reason we are experiencing tough times. we are experiencing a tough time. ஒரு கடினமான நேரத்தை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், உணர்றோம் அப்படின்றது a tough time. one, a tough time வரும், டைம்ஸ்லாம் இல்ல. during any election campaign, voters to critically assessesனா வந்துட்டு assess, evaluate அர்த்தம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா during any election campaign, voters should critically assess. சரிங்களா? fourth, fear of a court verdict against them for using another company's technology without a license or making has should be being made. no correction required. that's all. okay, இப்போ நான் கேட்டிருக்காங்க, இதுல நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பண்ண போறோம். okay, first few lines, next அந்த லைன் மட்டும் படிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். 10 questions, சின்ன பேசேஜ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. சரிங்களா? 10 கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க பேசேஜ். ஸோ கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓவர் த பாஸ்ட் decade, America has experienced a technological revolution not as expected in renewables but rather in the extraction of oil and gas. As a result, domestic supplies of new sources of okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா renewable sources, அதாவது கேஸ், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அத பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னப்பா? எனர்ஜி, வாட்டர், கோல், பவர், கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், as a result, domestic supplies of new sources of energy. new source of energy, எனர்ஜி இருக்காங்க, new source of energy. first energy, shale gas, oil from shale, tight sands and the deep water, natural gas liquids or collapsing. natural gas liquid எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிருக்கு. collapsing, the impact is larger than anyone expected. எதிர்பார்க்காத அளவுல வந்துட்டு இதனுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. in 2011, for the first time எத்தனாவது நம்ம
93. For the first time, ah, for the first time in 1949, correct da. For the first time in 1949, the US become the next exporter of the refined petroleum product. Several studies this year have that by the end of the decade. This year have that by the end of the decade. This year have projected that by the end of the decade, the US will dash both Russia and Saudi Arabia has become the world's largest producer of oil and liquid natural gases. அதாவது the US will both Russia and Saudi Arabia and become the world's largest producer of gas and liquid natural gas. அதாவது US வந்துட்டு வந்துரும் ரஷ்யாவோட சவுதி அரேபியா விட யூஎஸ் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் நேச்சுரல் கேஸா வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மிஞ்சிடும், யூஎஸ் வந்துட்டு ரஷ்யா சவுதி அரேபியா வந்துட்டு மிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா சர்பாஸ், சரிங்களா, சர்பாஸ், the US will surpass. Next, எத்தனாவது 96, the environmental of the natural gas boom, the environmental impact of the natural gas boom is already clear and positive. The environmental, okay, next 97, the greenhouse emission in 2011 were 9% than in 2007. That a large drop na negative. அப்ப percentage lower, சரிங்களா, lower than 2007. Okay, that's a large drop than the Europe Union with all its 98, all its focus on renewables. So focus 98. Next, the conversation about natural gas cannot be had in isolation from the alternative. 99 என்னப்பா, if the US shuts down, if the US second shut down all fracking and stops using shale gas, it will get the energy by burning coal, which is the world's dirtiest fossil fuel and is with mining debts and is blamed associated with mining debts. சரிங்களா, 4. அவ்வளவுதான்ப்பா. இப்ப இன்னும் ஒண்ணுதான் ரிமைனிங் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கு. இதை முடிச்சிட்டுனா அவ்வளவுதான். இதுல வந்துட்டு 10 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டுட்டாங்க. அடுத்தது நம்மளுக்கு 10 கொஸ்டின் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது எரர் ஸ்பாட்டிங் பார்த்து கேட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் அண்ட் பாராஜம்பல், ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதிகமா கேட்டதுனால இது வந்துட்டு 10 தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா தான் இருக்கும், பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸ். Which of the following meaning for apt na என்ன? According to the passage, Facebook நியூஸ் ஃபீட் எதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது? இங்க வந்துட்டு ஓவர்வெல்மிங், அதனோட மீனிங் நாட் ட்ரூ, எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆத்தர்ஸ் சென்டிமெண்ட் டுவர்ட்ஸ் ஃபேஸ்புக் மறுபடியும் கேட்டிருக்காங்க. phrase, it takes one to know one,
ஒன் டு நோ ஒன்னா என்ன அப்படின்றது ஃப்ரேஸ்லோட மீனிங் என்னன்னு கேட்டுருக்காங்க. அடுத்தது என்னப்பா கேட்டிருக்காங்க? ட்ரூ, எது உண்மை பேசேஜ் பொறுத்த வரைக்கும். சூட்டபிள் டைட்டில், ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்ன்றதுனால ஃபேஸ்புக் ரிலேட்டட் தான் ஏதோ ஒன்று வரும். அடுத்தது ஆப்போசிட், ஆப்போசிட் ஃபார் கிராவிட்டி. ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஓ 10 கொஷின், 10 கொஷினை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். In a university study, students were asked to go without digital tools for 24 hours. The result, symptoms of withdrawal, students reported going crazy, panicking, feeling paralyzed, going blank, and even feeling dead, which made me think a little more closely about my technology use. Primarily, Facebook, which has been a favorite in the last few years. And I started to wonder, is this really serving me? Because the truth is, I could see a little of myself in those uneasy feeling students when I started to take an honest look at my news feed. I noticed that besides a few interesting articles shared, that is enough. இவ்வளோ வரைக்கும் படிச்சா போதும் first. Next, என்ன பண்ண போறேன்? Our news feeds are also scattered with an overwhelming amount of stimulation in the form of hundreds of status updates, links to follow, ads to click on, and a separate streaming feed of other people likes and comments. போதும். I do recall a time before Facebook when we actually read books for learning and for fun. In university, we debate arguments based on research from stacks of these relics. Books with pages to turn, corners to fold, words to underline, and paras that we would flip back to it and attempt to find that one thought we want to quote for a paper. At the mercy of cookies that follow our every click and algorithms designed to serve us more of what we already like, we are destined to believe even more of what we already think we know. Another huge disadvantage of Facebook is comparison. Gone away is it messes with our minds, our emotions, our confidence, and has second guess even our well developed abilities. We are comparing ourselves to the 1% of the people's life they actually want to show us. Okay, show us. Last முடிச்சிடலாம், கொஞ்சம் தான் இருக்கு. ஓ இதோ இருக்கு பேசேஜ், இது முடிச்சிடும். ஓகே, இந்த பேசேஜ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். For one, we are afraid of being left out. Without our continuous availability of responsive liking, commenting, or sharing, we may no longer belonging to the group or have a presence. We have a human need to belong, and in the absence of real community, the one just outside our front doors that we shuttle past with little acknowledgement, we will take a filler, even if it may mean tricking our brains into believing we are authentically connected with friends. But that is not the only reason. We do it because we get a hit from it. Yes, that's good. That's good old dopamine, our pleasure chemical, and it feels juicy. The reward centers of our brain are lighting up, and we are continually throwing ourselves at the mercy of these rewards despite the gravity of the consequences. Okay, what do you understand from the passage? என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? Facebook, advantage and disadvantage of the Facebook.
அதாவது இங்க ஐ வாட் ஐ கெஸ் வாட் ஐன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம். அப்போ இன்வென்டர் ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க. நிஜமானவே நம்ம இன்வென்ஷன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு வரவேற்பு மாதிரி தெரிந்தது. ஆனா போக போக பார்த்தனா அதுவே வந்துட்டு டிராபேக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றது இன்வென்டர் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனிஷியலா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரல் என்ன சொல்லியிருந்தாங்களா நம்போ ஒரு கேட்ஜெட்ஸ் சரிங்களா, அதாவது டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் மொபைல் ஃபோன் சிம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் ஃபோன் இல்லாம ஒரு நாள் வாழ்ந்து பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இட்ஸ் அன் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கை உடைஞ்சா மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஐயோ அப்படியே வந்துட்டு ஷிவரிங். ஃபார் எக்ஸாம்பிள் வாரணம் ஆயிரம் படத்துல வந்துட்டு சூர்யா ட்ரக்ஸ் விட்டுட்டு ரூம்ல தள்ளி விட்டு பூட்டிடுவாங்களே, அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார், ஊன்னு கத்துவார்ல, அதே மாதிரிதான் வந்துட்டு இப்ப நம்ம கையில இருந்து மொபைல் புடுங்கிட்டு ஒரு நாள் உங்களை விட்டாவே அப்படிதான் என்னவோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. அப்படிதான் இருக்கு இந்த காலம் சரிங்களா. அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம செல்போன் யூஸ் பண்ணணும். நிறைய டைம் நம்ம பிரெயினை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், புக்ஸ் நிறைய படிக்கணும். ஓகே, அதை பத்தி தான் சொல்றாங்க சரிங்களா. அது ஒரு வந்து ட்ரக் அடிக்ஷன் மாதிரி நம்ம கிட்ட வந்து டிஜிட்டல் வேர்ல்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்துட்டு ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட இன்வென்ஷன் அதுல வந்துட்டு முக்கியமா ஃபேஸ்புக்கை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் நிஜமானவே மக்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க சரியா. ஃபேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக்ஸ் வந்திருக்கா, கமெண்ட்ஸ் வந்திருக்கா, எவ்வளவு பேர் லைக்ஸ் பண்ணிருக்காங்க, கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க நம்மள அப்படின்றது, நியூஸ் ஃபீட்ஸ் வந்துட்டு எத்தனை பேர் வாட்ச் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும். ஒரு சில டைம் வந்துட்டு நீங்க ஃபேஸ்புக்ல அலைவா இருக்கிறீங்களா அப்படின்றது வந்துட்டு என்ன மீன் பண்ணுதுன்னா வந்துட்டு ஃபேஸ்புக்ல நீங்க போஸ்ட் பண்ணலனா இல்ல வந்துட்டு எதுவுமே ஷேர் பண்ணலனா இல்ல டிஸ்லைக்ஸ் லைக்ஸ் கொடுக்காம கமெண்ட்ஸ் கொடுக்காம எதுவுமே பண்ணாம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருந்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் நீ நிஜமானவே உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு நம்மள அப்படின்றத சொல்ல வைக்கிறாங்க. ரியல் லைஃப் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியும் அது ஸ்லோ டவுன் பண்ணிடுச்சு அப்படின்றத, டோபமின் சுரப்பியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க, நம்ம அவுட்டோர் இருக்கிறவங்க கூட யாருன்னு தெரியல, அவ்வளவு ஏன் சொல்றீங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்திருந்தா கூட வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது யார் வராங்க போறாங்க, எனி டைம் மொபைல் பார்த்துட்டே இருப்போம். பக்கத்து ரூம்ல கால் பண்ணாலும் மொபைல்ல கால் பண்றோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அவுட்டோர் நம்மளுடைய சுத்து வட்டாரத்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இருக்கணும், எல்லாரு கூடயும் பழகணும். அப்போ வந்துட்டு நம்ம பிரெயின் எல்லாமே வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்கும், நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is most nearly the same in meaning? ஆப்ட்னா என்ன இங்க, பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், according to the passage, which of the following can be said about referring to Facebook newsfeed? ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. திஸ் மோஸ்ட்லி ஆர் ரிசல்ட் ஆஃப் பீப்புள் ட்ரையிங் டு சீக் அட்டென்ஷன் அண்ட் அப்ரிசியேஷன். ஓகே, உண்மைதான். எத்தனை பேர் நம்மள பாராட்டு இருக்காங்க, எத்தனை பேர் நம்மள பார்த்துருக்காங்க நீங்க நியூஸ் ஃபீட் பண்றீங்க இல்லையா அதுல அப்படின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்மை. These have caused our attention span to shrink over time. These are fake all the time. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு தான் வந்துட்டு ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீட் பண்ணது. ஏ அண்ட் பி மட்டும்தான். ஓவர்வெல்மிங் அதனோட மீனிங் ஓவர் பவரிங் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, according to the passage, எது உண்மை இல்லை. most of us do not think of the negative consequences of accessing Facebook. Facebook gives us a fair good idea அப்படியா of how others are actually living their lives. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபேக்கா தான் ஆக்ட் பண்ணுவாங்க.
பார்த்தனா வந்துட்டு வீட்ல என்ன வேற எதனா கஞ்சி கூழ் குடிச்சிருந்தாலும் வெளிய வந்துட்டு இங்க பீட்சா அப்படியே இப்படி போட்டுட்டு நான் பார்த்தேன் நான் ராயலா வாழ்றேன் அப்படின்றத காமிப்பாங்க. ஓகே. அதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது. நம்பிராதீங்க. ஓகே. பாப்போம். Facebook give us அப்போ செகண்ட் not true. Real life interaction can help a person cope better with this imperfection. எதுவுமே கிடையாதப்பா. Which of the following best reflection the author sentiment towards Facebook? Facebook பொறுத்த வரைக்கும் ஆத்தரோடைய சென்டிமெண்ட் அத அவருடைய வெளிப்பாடு ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. Worthless activity, it is absolutely essential to indulge it as it's today's fast-paced world. We have no other medium to know. Staying away from it to prove staying away from it. Facebookல இருந்து வெளியே வாங்க. It will prove to be more beneficial to us rather than indulge it. அதனோட நம்ம எனர்ஜி இல்லாம அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்றதுதான் சொல்ல வராரு. ஓகே, தேர்ட் பாயிண்ட். People who do wrong things are generally friends. கொஸ்டினே படிக்கல. It takes one to know one னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. A person full of faults with have no. People who do wrong things are generally friends. Only the person who is right, only a person who is free of faults will be able to appreciate. The person criticized has faults similar the one being criticized. அதுதான். Fifth பாருங்க, the person criticizing has faults similar to one's being criticized. அதாவது வந்துட்டு விமர்சனம் செய்யறது, ஒருத்தவங்களை பத்தி விமர்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு அப்படிதான் இருப்பாங்கன்றத சொல்ல வராங்க. The person criticizing has faults similar to one being criticized. 5. அடுத்தது okay. Which of the following is true? எது true? Facebook does not help us much in learning about things we are unaware of. Facebook gives us a certain amount of high. Facebook helps us form meaningful relationship. அப்படியா? Facebook வந்துட்டு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கொடுக்குமா? கிடையாது. Facebook give us a certain amount of high. Facebook does not help us much learning. எதுப்பா? Which of the following is true according to the passage? Facebook does not help us in learning. அது கரெக்ட் தான். Facebook give us a certain amount of high. அது கிடையாது. Facebook help us form meaningful relationship. Only ஏதாம்பா, ரெண்டுமே வராது. ஓகே, according to the passage ஒண்ணுதான் உண்மை. Which of the following can be the most suitable title? எதுப்பா suitable title இருக்கும்? Be quiet and surf. அமைதியா இருந்து நெட்டை சர்ச் பண்ணுன்றாங்களா? Need to be popular. பாப்புலர் ஆகணும்னு சொல்ல வராங்களா? Facebook making us stupid and insecure. Very good. அப்போ இதுதான் கரெக்ட். Facebook நம்மள முட்டாள் ஆக்குது, சரிங்களா, சீக்கிரமா ஏமாத்துது, பிச்சைக்காரனையும் பணக்காரனா காட்டுது அப்படின்றத சொல்ல வராரு, சரிங்களா. சோ அதுதான் உண்மை. Facebook making us stupid and insecure. ஓகே, நம்மளுக்கு அது சேஃப் கிடையாது. தேர்ட் தான் உண்மை, அதுதான் சூட்டபிள் டைட்டில். ஓகே. Which of the following is most opposite? Provoking னா என்னப்பா? Provoking. ஓகே. Provoking னா வந்துட்டு making angry, கோவம் ஊட்டுறது, சரிங்களா, எரிச்சல் ஊட்டுறது அப்படின்னு சொல்றாங்களா. மேக்கிங் ஆங்கிரி, அது வந்துட்டு ப்ரோவோக்கிங். பிளேகேட்டிங் மீன் வந்துட்டு மேக் காம் டவுன், நம்மள வந்துட்டு அமைதிப்படுத்துறது, சரிங்களா. காம் டவுன், மேக்கிங் காம். அப்போ பிளேகேட்டிங் தான் ஆப்போசிட். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க.
which of the following is most opposite மறுபடியும் opposite gravity கிராவிட்டினா என்னப்பா இங்க இங்க வந்துட்டு கொடுத்ததுல கிராவிட்டி இந்த இடத்துல மீனிங் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் சரிங்களா இம்பார்ட்டன்ட் அர்த்தம் அடுத்தது வந்து சீரியஸ்னஸும் இதுக்கு மீன் பண்ணது கிராவிட்டி சோ இங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட் இன்சிக்னிஃபிகன்ஸ் இன்சிக்னிஃபிகன்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் ஓகே முக்கியம் இல்லாத அடுத்தது வேற என்ன கொஸ்டின் completed that's all okay இந்த பேப்பர் இது மாதிரி எக்ஸாம்ல கேட்டுட்டா அவ்வளவுதான் நம்ம வந்துட்டு 50 அவுட் ஆஃப் 50 கூட எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான பேப்பர் ஸோ இது மாதிரி தான் மேக்ஸிமம் எக்ஸாம்ல வரும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு புது விதமான பேப்பர்ல மீட் பண்ணுவோம் பாய்